இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த அற்புதமான வேளையில நம் ஆண்டவர் அவருடைய ஆசையினால் எம்மையும் எம் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். காலையிலேயே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் உள்ளங்களே ஆண்டவர் அமைதியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்ப வேண்டும். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்தால் எங்களால் இதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எங்களுடைய பலவீனம் தோல்வியாக மாறாது, தவறுகள் முடிவாக மாறாது, சோதனைகள் கூட நம்மை வளர்க்கும் பாடங்களாக மாறும். ஆண்டவருடைய ஆசி உங்கள் இல்லங்களிலும், நீங்கள் தொழில் புரியும் இடங்களிலும், நீங்கள் பயிலும் பாடசாலைகளிலும், நீங்கள் செய்யும் செயல்களிலும், சொல்லும் வார்த்தைகளிலும் நிறைவாக தங்கட்டும். அப்போது அனைத்திலும் வெற்றியும் நிறைவான நன்மையான நிகழ்வுகளும் நடக்கும். ஆண்டவருடைய கிருபையை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். வாழ்க்கையில முழுவதுமாக அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவருடைய வழிகாட்டுதலில் பயணிக்க முயலுங்க. ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ்க்கையில் எப்போதும் வாழுங்க. அப்போது மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசையும் இன்றும் என்றும் எப்போதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமேன்.